சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்கிட்ட சொல்லி வளர்க்குறோம் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ சைக்காலஜிஸ்ட் நாங்கள் எப்போவுமே என்ன சொல்லுவோம்னா, நீ ஹாப்பியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இதிலலாம் தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த சொசைட்டி நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு. பட் இதில் உண்மை என்னன்னா, நிறைய சக்ஸஸ் ஆனவங்கள போய் கேட்டோம்னா, நம்ம ஹாப்பியாக இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னா, இருக்கேன். ஏன்னா அந்த நிமிஷத்துக்கு ஒரு மேபி ஒரு 1 வீக் டைம் ஆர் ஈவன் சம்டைம்ஸ் டே, அவ்வளோதான். வேக்சின் போடுவோம் இல்லையா, வேக்சின் போடும்போது என்ன போடுறோம், சில வைரஸை கொஞ்சம் நம்ம உள்ள செலுத்தி பாடியை வந்து அதுக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்குறோம். அதே மாதிரி தான் நம்ம தோல்வியை கொஞ்சமாச்சும் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே காட்டினா தான் போக போக அவங்க ஸ்ட்ராங் ஆவாங்க. எதுவுமே காணாமல் நீ ரொம்ப ஏஜ் ஆனதுக்கப்புறம் அதை சந்திக்கும் போது யூ கான் ஃபேஸ். ரொம்ப பர்சனலாக எது சக்ஸஸ்ன்னு நீங்கள் நம்புறீங்க? இதுதான் என்னோட பர்சனல் சக்ஸஸ் கேட்டிங்கன்னா, ஒரு த விசில் நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது மைண்ட் வாய்ஸ். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம கூட மனநல ஆலோசகர் சித்ரா அரவிந்த் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஒரு ப்ரெஷர் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருந்தோ இல்லை வெளியே இருக்க சொசைட்டி மூலமாகவோ ஜெயிச்சிட்டே இருக்கணும், ரொம்ப சக்ஸஸாக இருக்கணும், அதுதான் வந்து லைஃபுக்கு நல்லது அப்படின்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தோல்வி மேலே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருது. அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இந்த தோல்வினால இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னே சொல்லுவோம் நாங்கள் உளவியல் ரீதியாக. ஸோ அது ஒரு பெரிய ஃபியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி எதை பார்த்து பயமோ இல்லையோ, சாவை பார்த்து பயமோ இல்லையோ, தோல்வியை பார்த்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்கிட்ட சொல்லி வளர்க்குறோம் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சைக்காலஜிஸ்ட் நாங்கள் எப்போவுமே என்ன சொல்லுவோம்னா, நீ ஹாப்பியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இதிலலாம் தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த சொசைட்டி நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு மார்க்ஸ்லேயே ஆரம்பிச்சிடுறோம் நம்ம. ஸோ ஒரு 95 மேலே எடுக்கணும், 98 மேலே எடுக்கணும். ஏன்னா தட்ஸ் அகெயின் பிகாஸ் ஆஃப் சோஷியல் ப்ரெஷர். ஸோ ஸ்கூல் லெவலில் இந்த ஒரு வெற்றி அப்படின்னா அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம், ஸ்கூல் லெவலில் இப்படி இருக்கும் வெற்றி. அப்புறம் காலேஜ் லெவல்லையும் வந்து நம்ம இதில் ஜெயிக்கணும். ஈவன் உறவுகள் எடுத்தால் கூட அதையுமே ஒரு போட்டியாக இன்றைக்கி பார்த்துக்கிறோம். நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஜெயிச்சே ஆகணும், நான் தோக்க மாட்டேன். சில மூவிஸில், தெலுங்கு மூவிஸில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்களே, ஸோ நான் இதை சக்ஸஸ் ஆக்கியே காட்டுவேன் அப்படின்ற மாதிரி. இந்த சக்ஸஸ் இஸ் பிகம் லைக் அ மித், ஒரு மாதிரி அது பண்ணியே ஆகணும்னால இட்ஸ் அ மித். ஆக்சுவலாக அப்படி ஒரு விஷயம் இல்லை. முக்கியமாக நம்மளோட லைஃப்பில் என்ன இருக்குது கடைசியான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் திங்ஸ் தான். பீஸ் அண்ட் ஹாப்பி ஆர் ஆல்சோ 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். அதை நம்ம அட்டைன் பண்ணால் போதும். சக்ஸஸ் இஸ் அ ரூட் டு ஹாப்பினஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக எல்லாருமே வேண்டியது வந்து ஒரு சந்தோஷம்தான், ஒரு மன அமைதி தான். பட் இந்த சக்ஸஸ் வந்துருச்சுன்னா எனக்கு அதெல்லாம் வந்துடும் அப்படின்னு. பட் இதில் உண்மை என்னென்னா, நிறைய சக்ஸஸ் ஆனவங்கள போய் கேட்டோன்னா, நம்ம ஹாப்பியாக இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னா, இருக்கேன். ஏன்னா அந்த நிமிஷத்துக்கு ஒரு மேபி ஒரு 1 வீக் டைம் ஆர் ஈவன் சம்டைம்ஸ் டே, அவ்வளோதான். இப்போ ஒரு பிஹெச்டி டிகிரி வாங்குறதா என்னோட சக்ஸஸ் அப்படின்னா, அது எவ்வளோ நாளைக்கு அது நினச்சி டெய்லியுமே நம்ம குடிச்சிட்டு இருக்க போகிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன் போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான்ற மாதிரி இருக்கும். ஸோ சக்ஸஸ் நோக்கியே நம்ம போயிட்டு இருக்கும்போது அது ரொம்ப ஒரு வித்தியாசமான பயணமாக இருக்கும். இப்போ எப்போவுமே கேப்டன் தோனி சொன்ன மாதிரி தான், நம்ம அவுட்கம் பார்க்காதீங்க, எஃபர்ட்ஸை போட்டுகிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி. அந்த எஃபர்ட்ஸை நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து போதும். அதில் ரிசல்ட்ஸ் என்ன வருது, அவுட்கம் என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த தோல்வியை கண்ட பயம் வருது. இப்போது பரீட்சை தோல்வியிலேருந்து நம்ம ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ஃபெயிலியர் ஆகிட்டு நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிற லெவல்லாம் இருக்காங்க. ஸோ அது வந்து தோல்வியை பார்த்தா அப்போ எந்த அளவுக்கு பயம் கொடுத்துருக்குன்றது உங்களுக்கே தெரியும். இந்த பயம் வந்து நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த இதில் அது காதல் தோல்வி. காதல் தோல்வி இந்த 2 தான் மெயின் ரீசன் ஃபார் சூசைடுன்றது. முக்கியமான ரீசன்ஸ் ஃபார் டீனேஜர்ஸில் வந்து சூசைட்லாம் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆண்டர்ப்ரனராக இருக்க போதோ இல்லை எதாக போதோ, ஏதாவது ஒரு தோல்வியை தழுவிட்டோம்னாலே அவ்வளோதான் அப்படின்னு கிவ் அப் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா திரும்பியும் நான் மேலே வருவேன் அப்படிங்கிற ஒரு ரெசிலியன்ஸோடு அவங்க திரும்பி அதை பவுன்ஸ் பேக் ஆகுறாங்க. ஸோ இந்த தோல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபியர் அப்படிங்கிற ஃபேக்டரில் கண்டிப்பாக வந்து அடங்குது. ஆனால் இந்த ஃபியரை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு 3 ஆஸ்பெக்டாக இதை பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இப்போ டாக்டரோ இன்ஜினியரோ ஆகணும்னு ஆசை. ஆனால் என்னால் என்னோட எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியல. ஆனால் ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், ஒரு டீசெண்டான மார்க். ஆப்வியஸாக எனக்கு வேறு சாய்ஸ் இருக்குது, நான் அதை எடுக்கலாம்ல. நான் ஏன் அதுக்கு பதிலாக வேறு ஏதோ தேவையில்லாத சூசைடோ இல்லை வேறு மாதிரியான விஷயங்களை கமிட் பண்ணிக்கணும்? அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? டெத்து ஏன் அந்தளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்கன்னா, அதுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா, எதுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமாக வேலை கொடுக்குறீங்களோ அது நம்மளை விட்டு போகும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய பயமோ பதற்றமோ எல்லாமே வரும். அப்போ அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதான் நம்மளுடைய ரத்தத்திலே அது வந்து உறைஞ்சிருக்கு. இப்போ வந்து நீ வந்து போதுட்டீங்கன்னா உன்னோடைய சித்தி என்ன நினைப்பாங்க, உன் அத்தை நினைப்பாங்க, உன் மாமா என்ன நினைப்பாங்க, இப்படி நம்ம மைண்டில் வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம
இப்போது இது ஒரு விஷயமே இல்லை. ஒரு 10 வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தோன்னா இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இதை விட்டா இன்னொரு படிப்பு இருக்குது, நான் எப்படி இருந்தாலும் வந்திருக்கலாமே, இதையே நான் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நினச்சேன் அப்படின்னா அந்த வயசுக்கு வந்து அது ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு படும். இப்போ அது பரீட்சை தோல்வியாக இருக்கட்டும், காதல் தோல்வியாக இருக்கட்டும், தட் மீன்ஸ் தே கிவ்ஸ் இம்மன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு தட். அந்த வேல்யூ கொடுக்குறோம் இல்லையா, அந்த வேல்யூவை குறைக்கணும். அதுக்கு நம்மளை ஓவர் பவர் பண்ணுற அளவுக்கு நமக்கு அது முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அது கொடுத்ததுக்கு நம்ம மட்டும் காரணம் இல்லை, நம்ம சொசைட்டி, நம்ம பேரண்ட்ஸு எல்லாருமே அதுக்கு அவ்வளோ முக்கியம். இது இல்லைன்னா அவ்வளோதான், அது இல்லைன்னா அவ்வளோதான், மனம் போச்சுன்னா அவ்வளோதானா. அப்போ அதுவும் சில பேர் தற்கொலை, ஹராஸ்மெண்ட் கேஸில் கூட தற்கொலை. அதான் வாட் எவர் யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ், அது நம்மளை விட்டு போகும்போது நம்மளுக்கு அந்த நம்ம உயிர் எடுத்துக்கிற அளவு கூட நம்மளுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ஸோ அதுதான் அப்போ வந்து நமக்கு வெளியில் இருக்கவங்களுக்கு இதுக்கு ஏங்க இவ்வளோ யோசிக்கிறாங்க, இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல அப்படின்னு. பட் அவங்களுக்கு வந்து அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வேல்யூ இருக்குது. அதுக்கு க்ரோயிங் அப்லேயே அதை சொல்லி 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 வளர்க்குறது. ஸோ இதை மாற்றணும், இதை வந்து வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று அந்த ரெசிலியன்ஸ்னு சொல்லுவோம், மன வலிமை, அது வந்து வேணும். அதாவது ஒன்று இல்லைன்னா இன்னொன்றுங்க வாழணுங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு சக்ஸஸ் தான், வாழ்க்கை கிடையாது. லைஃப்பை வாழணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை வந்து சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா சொசைட்டி எக்ஸ்போஷர் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வரலாம், அதை நம்ம மாற்றி அமைக்க முடியாது. மேபி யூ ஹவ் டு சூஸ் அ ரைட் ஸ்கூல், காம்படிஷன் ரொம்ப இல்லாத ஸ்கூல்ஸு, அந்த மாதிரி ஒரு ரொம்ப பியர் ப்ரெஷர் இல்லாத ஒரு இடம், இந்த மாதிரி நம்ம பண்ணணும். முக்கியமான இம்பேக்ட் நம்ம குறைக்க வேண்டிய இடம் வந்து பேரண்டிங் தான். அங்கே வந்து ரொம்ப இதுதான் முக்கியம் முக்கியம் முக்கியம்னு சொல்லி வளர்க்காம ஒரு விஷயத்தில் மட்டும் நீ கவனம் செலுத்தாத, நிறைய விஷயத்தில் நீ இம்பார்ட்டன்ஸ் வச்சுக்கோ லைஃப்பில். அப்படின்ற போது இது விட்டால் எனக்கு இன்னொன்று இருக்குல்ல அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனால் அவனோட ஒரே பார்வை அதில் தான் இருக்கும், மார்க்கு மார்க்கு மார்க்குன்னு இருப்பான். அது இல்லைன்னா உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இது இல்லைனா அது அப்படி இப்படின்னு. பட் இந்த காதல் தோல்வி இருக்கிறவங்க கூட என்ன மிஞ்சி மிஞ்சி 20-25 வயசில் 21 வயசில் கூட இதை பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இதுதான் லைஃப், இது தவிர ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஒரு கண்கட்ட மாதிரி ஆயிடுது அவங்களுக்கு. அந்த இம்பார்ட்டன்ஸ், அமௌண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் தான் அவங்களை இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போகிறது. ஸோ அதுலேருந்து கோப்பப் பண்ணி மீளணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வந்து குறைக்கணும்னா ஒன்று செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணலாம், இல்லைனா வந்து பேரண்டிங்லேயே இதை நம்ம வந்து குறைக்கலாம். இதுக்கு டெஸ்ட்டுக்கு இவ்வளோலாம் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லை, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பட் நாட் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் யுவர் லைஃப். இதை தவிரையும் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி, இந்த மாதிரி லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் முக்கியமாக. லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறது வந்து 10 ஸ்கில்ஸ் இருக்குன்னு WHO சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு உள்ளே கொண்டு வந்து ஒரு ஸ்கூல் கரிக்குலத்துலேயோ இல்லைனா வந்து நம்மளுக்கு வளரும் போதேவோ இல்லை வெளியில் கூட இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸில் சொல்லித்தரது, ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்காங்க, சாஃப்ட் ஸ்கில்ஸ் இன்ஸ்டிடியூட், இதெல்லாம் தான் முக்கியமாக வாழ்க்கை கல்வியாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு. ஸோ தட் அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து அந்த டிப்ரெஸ்ட் ஆனவுடனே இதுதான் எண்டு அப்படின்னு நினச்சிடுறாங்க. எண்ட் ஆஃப் த டனலுக்கு மேலே இன்னுமே இல்லைன்னு நினச்சி தான் அவங்க அந்த முடிவுக்கு போய்ட்றாங்க. தோல்வியை கண்டு அதுதான் எவ்வளவோ மோட்டிவேஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தாலும் ஸ்டில் அதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாமே போயிடுது. அதனால் தோல்வியை கண்டு வந்து அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். தோல்வியை பார்க்காத இன்றைக்கி ஒரு வெற்றியாளரே கிடையாது ஆக்சுவலாக. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் வெற்றியே பார்த்துட்டு வந்திருப்பாங்க, காலேஜ் லெவல் வரைக்கும் நம்பர் 1 இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு சின்ன ஒரு எக்ஸாமில் அரியர் வாங்கினதுக்கு அப்புறமே கூட அவங்க அதுலேருந்து மீளவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து தோல்வியை பார்த்துருக்க மாட்டாங்க. இதுலேயே நான் என்ன சொல்லுவேன்னா தோல்வியை சந்திக்கணும் சீக்கிரமாகவேன்னு சொல்லுவேன். தோல்வியை கொடுத்துமே வளருங்கன்னு சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம வேக்சின் போடுவோம் இல்லையா, வேக்சின் போடும்போது என்ன போடுறோம், சில வைரஸை கொஞ்சம் நம்ம உள்ளே செலுத்தி பாடியை வந்து அதுக்கு ரெசிஸ்டண்ட் ஆக்குறோம். அதே மாதிரி தான் நம்ம தோல்வியை கொஞ்சமாச்சும் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே காட்டினா தான் போக போக அவங்க ஸ்ட்ராங் ஆவாங்க. எதுவுமே காணாமல் நீங்கள் ரொம்ப ஏஜ் ஆனதுக்கப்புறம் அதை சந்திக்கும் போது யூ கான் ஃபேஸ் இட். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ரொம்ப நம்மளை பயமுறுத்திடும். சின்ன சின்ன தோல்விகளை பார்த்து வந்தவனுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதுக்கு மேலே வாழ்க்கை இருக்குன்னு போயிடுவான். ஆனால் ரொம்ப பேம்பர்டாக இதுவாக வளர்க்குற பிள்ளைங்களுக்குலாம் வந்து ஒரு தோல்வியே பார்த்துருக்க மாட்டாங்க, எதையுமே சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்குது. இன்னொரு செக்மெண்ட்ஸில் என்னோட கிளைண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னே ஒன்று இருக்கும். அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நிறையா இருக்கும். ஸோ ஒரு லெவலுக்கு நல்லாவே படிப்பாங்க, அவங்க 90 கூட எடுப்பாங்க அவங்க. ஆனால் இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரில் அவங்களோட மார்க் பார்த்திங்கன்னா 60, 50 இல்லை சம்டைம்ஸ் ஃபெயில் கூட ஆயிடுவாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கிட்டையுமே பக்கத்தில் போக மாட்டாங்க, எக்ஸாம்னாலே போக மாட்டாங்க, வீட்டிலே இருந்துப்பாங்க. ஏன்னா அதை சந்திக்கிறதுக்கான ஒரு பயம். ஃபியர் என்ன பண்ணணும், நம்மளை அவாய்ட் தானே பண்ண வைக்கும், போக விடாது. ஸோ அதுக்கு ஒரே பதில் என்னென்னு திருப்பி கேட்டோன்னா அதை சந்திக்கும், வேறு வழியே இல்லை. அந்த பேயை நம்ம பார்த்து தான் ஆகணும், அந்த இதை சந்திச்சு தான் ஆகணும். பட் சந்திக்கிறது மூலமாக தான். ஆனால் திடீர்னு ஒன்றுமே இல்லை பலகீனமாக இருக்கிறவனை போய் அதை சந்தின்னு சொன்னாக்க he will not be able to tolerate. அப்போ என்ன பண்ணலாம், உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களை வந்து தயார் பண்ணதுக்கப்புறமா அதை சந்திக்க வைக்கிறது மூலமாக மட்டும்தான் அந்த ஃபியர்லேருந்து வெளியில் வர முடியும். ஃபியருக்கு ஒரே வழி அதை சந்திக்கிறது தான். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னீங்கல்ல மேம், ஆக்சுவலாக அதுக்கு என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் நான் பண்ணேன், எனக்கு ஒரு கோல் இருக்குது, நான் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். மேபி அது நடக்கலாம், நடக்காமல் கூட போகலாம். நான் அதுக்கு எப்படி மென்டலி ரெடி ஆகிறது? அதான் இது வந்து இப்போ ஐஏஎஸ்லலாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறதே மெயினாக இதுதான். இது வந்து ஒரு எப்போவுமே வாழ்க்கை பெட் ஆஃப் ரோசஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பொய். வாழ்க்கையில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்க தான் சொல்லுவோம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும், எல்லாத்தையும் கடந்து தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே இது ஒரு மனப்பான்மையாக நம்ம ஒரு வளர்ப்பு முறையில் இதை கொண்டு வரலாம். நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எதுலேருந்து மெயின் ஆகுது, பேரண்டிங்லேருந்து தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை. பட் சொசைட்டி நம்ம மாற்ற முடியுமாங்கிறது இட்ஸ் அ பிக் கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு
காணொலியில் நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம் ஒழிய சொசைட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது ஒரு மனிதனும் தனி மனிதன் மாறினா சொசைட்டி கேன் சேஞ்ச். ஸோ அந்த மாதிரி ஒரு சக்ஸஸை ரொம்ப செலிப்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லானவங்களுக்கு அதனால தான் இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து போர்டு எக்ஸாமில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கவங்களுக்குலாம் நீங்கள் பேப்பரில் போடாதீங்கன்னே வந்தது. ஏன்னா அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னும் நம்ம வந்து எங்கேயுமே இல்லையேன்ற ஒரு இது வந்துடுது, பயம் வந்துடுது. ஸோ அந்த ஃபெயிலியரை வந்து சந்திக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு ஈவெண்ட் தான். இதுக்கு மேலே லைஃப் இல்லைன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் தப்பு இருக்குது. உன் கையில் நீ கை கால் இருக்கிற வரைக்கும் உன்னால் எல்லாமே பண்ண முடியும். கை கால் இருக்கா அது கூட இல்லாதவங்க கூட இன்றைக்கி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க நல்லா இருக்கிறவங்களோட எவ்வளோவே நல்லா நம்மளை விட நல்லாவே பண்ணுறாங்க. அவங்க மாற்றுத்திறனாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃபேரிங் வெரி வெல் இன் லைஃப். ஸோ இது எதுவுமே வந்து வாழ்க்கைக்கு வந்து வானமே இல்லைன்ற மாதிரி தான். ஆனால் ஏன் இவங்களுக்கு இந்த மனப்பான்மை வருது அப்படின்னு பார்க்கும்போது அது சில நேரம் கவுன்சிலிங் தேவைப்படலாம் அவங்களுக்கு. ரொம்ப இந்த மாதிரி அதிலேயே ஸ்டக் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன். ஒரு சில லெவல்ஸ் இருக்குது. ஓகே நீங்கள் ரொம்ப தோண்டு போகிறீங்க, யூ வில் டேக் யுவர் ஓன் டைம். சரி எனக்கு கிடைக்கல, கஷ்டமாக இருக்குது, ஒரு 3 மாதம் 6 மாதம் அப்படின்னு இருந்துட்டு வெளியில் வந்துடுவீங்க. ஆனால் அதுவே வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். அதுலேருந்து கூட மீள்றதுக்கு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டால் சீக்கிரமாக மீண்டுடலாம். அப்படி இல்லையா டக்குன்னு பவுன்ஸ் பேக் ஆகணும். ஒரு 1 or 2 வீக்ஸ் ஓகே முடிஞ்சிச்சு, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சியை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். தீபிகா அந்த கான்ஃபிடன்ஸ் தான் இன்றைக்கி இல்லை. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஏன் வருது? எல்லா நம்பிக்கையும் நம்மளை விட்டு போயிடுது இல்லை. என்னால் பண்ண முடியாது போல இருக்குது, நான் தோத்துட்டேன் அப்படிங்கிறது தான். நீ தோக்கலை, அந்த ஒரு விஷயத்தில் உன்னால் பண்ண முடியல, உன்னோட திறமை அந்த விஷயத்தில் உன்னால் போட முடியல, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பட் அதை தவிர உங்ககிட்ட இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது, அதை ஏன் பார்க்கக்கூடாது? நீ இப்போ நீங்கள் இதுதான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா மேபி அதில் ஸ்கில்லாக இல்லாமல் இருக்கலாம். இதை தவிர இன்னொரு விஷயத்தில் பெரிய ஸ்கில்டாக இருக்கலாம். நீங்கள் மேபி ஆர் இந்த ராங் பிளேஸ். அப்போ அதுதான் காதல் தோல்வியில் கூட இந்த பொண்ணு உங்களுக்கு செட் ஆக போகிற இந்த பையன் இருக்கலாம். இன்னொரு இதில் போனீங்கன்னா நீங்கள் சூப்பராகவே இருக்கலாமே. அவங்க இதோட என்ன முடிச்சிடுறாங்கன்னா அவ்வளோதான், நான் எதுவுமே எனக்கு வராது, ஒன்றுமே எனக்கு சரியாக அமையாது அப்படிங்கிற எண்ணங்களில் தவறு வந்துடுது. அப்போ தான் அங்கே ஸ்டக்காக இருக்க போது தான் உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்கோ ஒரு ரிஃப்ரெஷிங்காக ஒரு விஷயமோ இல்லை சில பேருக்கு நேச்சுரலாகவே இது ஆறிடும். டைம் வில் ஹீல். அப்புறம் 2-3 months அப்படியே அலைவாங்க. அப்புறம் அவங்களுக்கே ஒரு ஊக்கம் உள்ளேருந்து வரும். ஏன்னா நம்ம மனிதனுக்கு தானாகவே ஹீல் பண்ணுறக்கூடிய சக்தியுமே இருக்குது. அதுலேயும் முடிஞ்சு அவங்க வெளியில் வர முடியும். அதுக்கு கொஞ்சம் ரெசிலியன்ஸுன்றது மன வலிமை சில பேருக்கு இருக்கும். சில பேர் ரொம்ப இந்த பர்மிசிவாக ஒரு ப்ரொடெக்டிவாக வளர்க்கப்படுறல குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு அது இருக்காது. டெலிகேட் சில்ட்ரன் அவங்களுக்குலாம் நம்மளுக்கு கவுன்சிலிங் தான் தேவைப்படும். மற்றவங்கலாம் தே கேன் கம் அவுட் ஆஃப் இட். அவங்களாவே அந்த தோல்வியை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. சில பேர் அதில் ஸ்டக்காக இருக்காங்க, 3 to 6 மாதம் மேலே இதுலேருந்து அவங்களால மீளவே முடியலங்க. ஒரு எக்ஸாம் போனால் அதில் ஃபெயில் ஆனதுலேருந்து அவன் இனிமேல் எந்தமே எழுத மாட்டேங்கிறான், போகவே மாட்டேங்கிறான் அப்படின்னீங்கன்னா தே நீட் சம் இன்டர்வென்ஷன். அப்படி இல்லை வெளியில் வந்துட்டாங்கன்னா போதும், அவங்களாவே வெளியில் வந்துடலாம். ரொம்ப பர்சனலாக எது சக்ஸஸ்ன்னு நீங்கள் நம்புறீங்க மேம்? சக்ஸஸ் தான் என்னோட பர்சனல் சக்ஸஸ் கேட்டிங்கன்னா ஒரு சந்தோஷம் தான். நம்மளால் வந்து வாழ்க்கையை வந்து வாழணும் இல்லையா? டெய்லியும் வந்து சில பேர்லாம் வந்து இந்த நாளை எப்படி நான் தள்ளுவேன் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப கவலையாக இருக்குது. அப்படி சொல்லும்போது அப்போது ஒரு நாளை கூட ஒரு நிமிஷம் கூட நம்மளால் என்ஜாய் பண்ணலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருக்கிற வாழ்க்கையை வாழ தெரிஞ்சது தான் நம்ம சக்ஸஸ். அவனுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப் வேணும்ல, இல்லைனா போரும் அடிச்சிடும். டெய்லியுமே சந்தோஷமாக இருந்தாலும் இருக்காது. வி நீட் சம் சேலஞ்சஸ். ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஊக்க சக்தி இருக்கும். இப்போ என்னோட ஊக்க சக்தி படி நம்ம இது அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதை நம்ம அட்டைன் பண்ணுறதை வச்சு நம்ம டெய்லியும் ஒரு கோலை வச்சு எடுத்துகிட்டு போகிறதும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் நினைக்கிறோம். நம்ம ஃபெயிலியர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. பார்க்குறவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.